எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் சூதாடினது தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு குடிச்சிட்டு போய் என் மாமாவை மரியாதை இல்லாம பேசினது. அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் இன்னைக்கு அவரை போய் நான் பார்த்தேனே தவிர கொலை பண்றதுக்கெல்லாம் போலீங்க ஐயா. மண்ணெண்ணெயை ஊத்தி அவரை கொலை பண்ண வந்ததா சொல்றாரு தம்பி. ஐயா அது ஒரு விபத்துங்க ஐயா. நாங்க திட்டமிட்டுலாம் எதுவும் பண்ணல. என் மாமாவை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் இல்லை. இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்காக நான் என் மாமா கிட்டையும் ஊர் பெரியவங்க கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. தமிழே, உங்க மருமகன் ஊருக்கு மத்தியில பொது மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு நீ என்ன சொல்ற? இல்லைங்க, இனிமே அவன் உறவு சரிப்பட்டு வராது. அத்தை விட்டுங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோம். என்ன தமிழ், இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா என்ன அர்த்தம்? ஆத்திரத்தில் 1000 தோணும். வேகமா வெட்டி விடணும்னு மனசு சொல்லும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தாங்க இங்க வந்திருக்கேன். சரிங்க, இந்த விஷயத்துல உங்க குடும்பத்தாரோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்போம். அம்மாடி மீனாட்சி, நீ என்னம்மா சொல்ற? எங்க அப்பாவை கொலை பண்ண வந்தவன் எனக்கு புருஷனா வேணாம். வெட்டியாள் கோவில்ல வச்சு காசு வெட்டி போட்டு அத்து விட்டுருங்க. பொண்ணை பத்த அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? அவசரப்பட்டு கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதாங்க இருக்கும். அப்போ உறவை அத்துவிட வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமாங்க, என்னைக்கா இருந்தாலும் வேட்டையன் தான் என் பொண்ணுக்கு புருஷன். சௌந்தர்யா, தமிழே, அவங்க கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. உன்னோட அண்ணன் நீ சொல்லுப்பா, நீ என்ன நினைக்கிற? வேட்டை நல்லவன் தான். அவன் எங்க அப்பாவை கொல்ல வந்தான்றத நான் நம்பலங்க. எங்க அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாரு. இந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்.